உடனுக்குடன் நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையத்தில் திறப்பு விழா நடத்தப்பட்ட சில நிமிடங்களிலேயே மேற்கூரை கான்கிரீட் பெயர்ந்து விழுந்து சேதம் அடைந்திருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், இது பற்றிய முழு விவரம் என்ன பதிவு பண்ணுங்க? நிச்சயமா நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையம் என்பது சுமார் 85 கோடி ரூபாய் மதிப்பிட்ட கட்டப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக இந்த பணிகள் என்பது நடைபெற்றன. இந்த நிலையில் இந்த பணிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அவசர கோலத்தில் தங்களுடைய பணிகள் நடைபெற்று இருந்த போதிலும் இன்று நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சற்று முன் திறந்து வைத்தார். ஏற்கனவே நம் நேற்று முன்தினம் இது தொடர்பாக செய்தி வெளியிட்ட போது இந்த சந்திப்பு பேருந்து நிலையம் தொடர்பாக எந்த ஒரு டவுன் பிளானிங், அதே மாதிரி மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தீயணைப்பு படை நிலையம் உள்ளிட்ட யாரிடமே அனுமதி என்பது பெறப்படாமல் இந்த கட்டிடம் அவசரமாக கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பொதுப்பணித்துறையினர் அந்த கட்டிடத்தின் தன்மை தொடர்பான சான்றிதழும் இதுவரை வழங்கப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக எந்த துறைகளிலிருந்தும் அதற்கான அந்த கட்டுமான அனுமதியோ மற்றபடி இந்த கட்டுமான தரத்தையோ அனுமதி எதுவுமே சான்றிதழை வாங்காமல் இந்த நிலையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை திறந்து வைத்தார். ஆனால் திறந்து வைத்த சில நிமிடத்திலேயே முதல் மாடியில் உள்ள மேல்கூரையில் அந்த காங்கிரீட் திடீரென பேருந்து கீழே விழுந்தது. ஆனால் இதனால் அங்கு ஒரு பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டது. என்னென்றால் இந்த கட்டிடம் என்பது இங்குதான் திறக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தின் தன்மை கூட ஆய்வு செய்யாமல் திறக்கப்பட்டதன் காரணமாக இன்று ஒரு மிகப்பெரிய அந்த காங்கிரீட் தளம் என்பது திடீரென கீழே விழுந்தது. இதன் மூலமா அந்த பகுதியில் யாரும் இல்லாத காரணமாக யாருக்கும் எந்தவித ஒரு காயங்களோ எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் பலர் தங்களுடைய உதயநிதி அளித்த மனு குறித்த போதும் தொடர்ந்து இந்த கட்டிடத்தின் தன்மை தொடர்பாகவும் தங்கள் பகுதியில் உள்ள கோரிக்கை தொடர்பாக தங்கள் மனுக்களை கொடுத்தனர். அப்போது இரு பெண்கள் அவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அந்த 2 பெண்களையும் அங்குள்ள பெண் காவலர்கள் இழுத்து வெளியே சென்றனர். இது போன்ற சம்பவம் தான் நெல்லையில் சந்தித்து உள்ள பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து இந்த பெரியார் பேருந்து நிலையத்தில் எந்தவித அனுமதியும் இல்லாமல் திறக்கப்பட்டதை எதிர்த்து நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் போவதாகவும் சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய தெரிவித்துள்ளார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.